Hey guys, welcome back to our channel Samayal Kudil. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 2 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் கடலை பருப்பு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இதை இதே பக்குவத்துக்கு அரைச்சிடலாம். நம்ம அரைச்சி எடுத்துருக்க கடலை பருப்பு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதோட 1/2 கப் நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கடலை பருப்பை இதே மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துடலாம். இதை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த பக்கோடா நல்லா ஃப்ரை ஆகி இந்த கலருக்கு வந்தோன்னு எடுத்துடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னா இதோட 2 நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இடிச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினோடனே இதோட 1 டேபிள் ஸ்பூன் இடிச்ச இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதோட 1 நறுக்கிய தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். இதோட இப்ப கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் தேங்காய், 6 முந்திரி, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சோன்னு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்து இது நல்லா வதக்கிடலாம்.
இப்போ இதோட 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சோன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பக்கோடாவை நல்லா நுணுக்கி இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சோடனே இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான சைதாப்பேட் வடை கறி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையல் குடிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.